Praise God, Day 123. இன்றைக்கு நாம் Be the Light in the World என்ற தலைப்பில் எண்ணாகமம் 6ஆம் அதிகாரத்தில் உள்ள டெய்லி மெடிடேஷனை கேட்கலாம். எண்ணாகமம் 6ஆம் அதிகாரத்தை தியானிக்கும் போது நசரேய விரதத்தை பற்றி பார்க்கிறோம். இந்த நசரேய விரதம் என்பது சுயமாக தெரிந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய ஒரு பொருத்தனை. ஆனால் கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் அவரோடு நெருங்கி நடப்பதற்கு நசரேய விரதம் அதிக உதவியாக இருக்கும் என்பதனாலே இதை ஏற்படுத்தியுள்ளார். இங்கே நசரேய விரதத்தில் 3 காரியங்கள் விளக்கப்பட வேண்டும் என்று எண்ணாகமம் 6ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். அதில் முதல் காரியம் திராட்சரசம் மதுபானம் குடிக்கக்கூடாது. திராட்சரசமோ மதுபானமோ, திராட்சரச காடியோ மதுபான காடியோ, திராட்சை பழத்தையோ திராட்சை பழ வற்றல்கள் கூட அவர்கள் உட்கொள்ளக்கூடாது. திராட்சை பழ விதையின் மூலமாக செய்யப்படும் எந்த ஒரு பொருட்களையோ கூட உட்கொள்ளக்கூடாது, தொடவோ கூடாது. அவைகள் விலக்கப்பட்டிருக்க வேண்டும். இங்கே திராட்சரசம் குடிக்கலாமா குடிக்கக்கூடாது என்பது ஒரு கேள்வி அல்ல. நீங்கள் கவனமாக கேட்க வேண்டும். ஏனென்றால் கிறிஸ்டியன் லைஃப் என்பது எது சரி எது தவறு என்ற அடிப்படை அல்ல. இங்கே நான் செய்வது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பிரியப்படுத்துவதாக இருக்கிறதா என்பதை சார்ந்துதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நீ நசரேய விரதம் மேற்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறாயா, கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டும் என்று விரும்புகிறாயா, அதுதான் குவெஸ்டின். வேதாகமத்திலே திராட்சரசம் உலக பிரகாரமான ஒரு மகிழ்ச்சிக்கு அடையாளமாக உள்ளது. அது இருதயத்தை மகிழ்விக்கும் என்று வேதத்தில் பார்க்கிறோம். ஸோ நசரேயன் தன்னுடைய முழுமையான சந்தோஷத்தையும் கர்த்தரில் காண வேண்டும். இதுதான் நசரேய விரதம். இன்றைக்கு அநேகர் தங்கள் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் உலக காரியங்களிலே பெற்றுக்கொள்வதற்காக ஓடுகிறார்கள். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் என்று திரும்ப திரும்ப சொல்லுகிறதை நாம் பார்த்தோம். இல்லை என்றால் உணர்ச்சிகளின் மூலமாக, உலகம் பொருட்களின் மூலமாக, உணவுப் பொருட்களின் மூலமாக அழிந்து போகக்கூடிய காரியங்களில் மட்டுமே நாம் சந்தோஷத்தை பெறுகிறதற்கு ஓடுகிறோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம். இரண்டாவது காரியம், நசரேய விரதம் முடியும் வரை அவர்கள் தலையிலே சவரகன் கத்திப்படக்கூடாது. எண்ணாகமம் 6:5 வசனத்தில் வாசிக்கலாம், முடி வளர்ப்பது என்பது வெட்கக்கேடான காரியமாகும் என்று. பால் செட் 1 Corinthians chapter 11 verse 14ல புருஷன் மயிரை நீளமாய் வளர்க்கிறது அவனுக்கு கனவீனமாய் இருக்கிறது என்றும் வாசிக்கிறோம். ஸோ அது கனவீனம் என்று சொல்லும்போது அவமானம், வெட்கம் என்று பார்க்கலாம். முடியை நீளமாய் வளர்க்கும் ஒரு ஆண் மகனுக்கு வெட்கமாய் காணப்படுகிறது, அவமானமாய் காணப்படுகிறது. இங்கே முடியை வளர்க்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்காய் ஜீவிக்க வேண்டும். நசரேய விரதம் இருப்பவர்கள் தேவனுக்காக அவமானத்தையும் தாங்கிக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். சங்கீதம் 22:6 அந்த வசனத்தை நம்ம பார்க்கும்போது, நானும் ஒரு புழு, மனுஷன் அல்ல, மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன் என்று பார்க்கிறோம். எஸ், கர்த்தருக்காக நாம் அவரோடு நெருங்கி ஜீவிக்கிற வேளையிலே அவமானங்கள் வரும், நிந்தைகள் வரும், நம்மை குறித்து கேவலமாக பேசப்படும், நம் பேரிலே பொய்யான குற்றச்சாட்டுகள் வரும். அவருடைய பாதை சிலுவை பாதை, அது நிந்தனையின் அவமானத்தின் வழி. நம் கர்த்தருக்காக நீங்களும் நானும் அவமானத்தையும் நிந்தையையும் சகிக்க அர்ப்பணிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். மூன்றாவதாக, நசரேய விரதம் காக்கிறவர்கள் விலக்கப்பட வேண்டியது இறந்த உடலை தொடக்கூடாது. எண்ணாகமம் 6 வசனங்கள் 6-7 நம்ம அதை வாசிக்கலாம். இந்த உலகம் மரணத்திற்கு ஏதுவான ஒரு இடம். இது தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு நியாய தீர்ப்பாய் அமைந்துள்ளது. பாவம் பூமிக்குள் என்று நுழைந்ததோ அன்றே மரணமும் நுழைந்து விட்டது. பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தின் பிராயச்சித்த பலியாகவே நமக்காகவே இந்த உலகத்திற்கு வந்தார். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த உலகத்தில் இருந்தாலும் இந்த உலகத்திற்குரியவர்கள் அல்ல என்பதை காண்பிக்க வேண்டும். யோவான் 17:16 நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல என்று தன்னை பின்பற்றின சீஷர்களை குறித்து கூறியிருக்கிறார். மத்தேயு 10:37 வசனத்தில் வாசிக்கும் போது, தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. நம்முடைய அன்புக்குரியவர்கள் எல்லாரை காட்டிலும் தேவன் நம்முடைய வாழ்வில் ஒரு முதல் இடத்தில் இருக்க வேண்டும். சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே, அவரை நோக்கி செல்லுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். நசரேய விரதத்தின் மூலமாக அவரோடு நெருங்கி நடப்பதற்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கர்த்தர் கொடுக்கிறார். இந்த தெரிந்தெடுப்பு நமக்கு அவசியம். நம்மையே காணிக்கையாக கொடுக்க வேண்டும். அதாவது என் பக்தி, என் வர்ஷிப், என் அன்பு, என் ஒர்க், மை டைம், மை ரிசோர்ஸ் எல்லாவற்றையும் அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும் போது அது நசரேய விரதமாகவும் நம் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதமாகவும் மாறும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார். அது மாத்திரமல்ல, கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற அந்த நிலைக்கு நாம் வர வேண்டும்.
எண்ணாகமம் 6:8 பார்க்கும்போது 8வது வசனத்தில் நசரேய விரதம் முடியும் மட்டும் அவன் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். மத்தேயு 11வது அதிகாரம் 28, 29வது வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவரோடு நிற்போம். கர்த்தர் நம்மை பலப்படுத்துவதை நாம் உணர முடியும். நாம் பொருத்தனை எடுத்துக்கொள்ளும் போது, ஒரு தீர்மானத்தை செய்யும் போது அதை நிறைவேற்ற வேண்டும் என்பதிலே கர்த்தர் நம்மை எதிர்பார்க்கிறார். பல பொருத்தனைகளை எடுக்கிறோம், அதை நிறைவேற்ற முடிகிறதா? எண்ணாகமம் 6 வசனங்கள் 24 26 வரை உள்ள அந்த வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது ட்ரினிட்டி பிளஸ்ஸிங்கை பார்க்கிறோம். அந்த தேவனாகிய கர்த்தர் எப்படி திருத்துவமாக இருக்கிறார் என்பதை எண்ணாகமம் 6:24 26வது வசனம் வரை வாசிக்கும் போது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. அப்போ பரிசுத்த ஆவியானவர் நம்மேல் முகத்தை பிரசன்னமாக்கி நமக்கு சமாதானம் கட்டளையிட செய்கிறார். இது நம் இருதயத்தை மகிழ்ச்சியினாலும் சந்தோஷத்தினாலும் நிரப்புகிற சமாதானமானவராக ஒரு ட்ரினிட்டி காட் நமக்குள்ளே இருக்கிறார். நாமும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமென்றால் நம் வாழ்க்கையிலே ஒரு ஒழுங்கும் கிரமமாக தேவன் என்னென்ன காரியங்களை எப்படி செய்யும்படி சொல்கிறாரோ அதை அப்படியே செய்ய அவர் எதிர்பார்க்கிறார். நம் பாளையம், வீடு, குடும்பம், சமுதாயம், நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் சுத்தமாக இருக்கும்போது, நாம் அப்படி வைத்திருக்கும்போது அவர் ஆசீர்வாதங்களை பொழிய செய்ய முடியும். அவரே உலகத்தின் ஒளி, சமாதானத்தை, பிரகாசத்தை கொடுக்கிறவர். ஆமீன். நாம் ஜெபிப்போம். லவ்விங் ஹெவன்லி ஃபாதர், ஐ கம் பிஃபோர் யூ இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். ஒரு நசரேய விரதத்தின் மூலமாக எத்தனை காரியங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறீர். கிறிஸ்துவை பிரியப்படுத்துவதற்காக என் வாழ்க்கை இருக்கிறதா? உமக்காக ஜீவிக்க என்ன துன்பங்கள் வந்தாலும் இறுதி வரை வாழ்கிறேனா? உலகத்திற்குரியதை நோக்கி ஓடாமல் உமக்கு முதலிடம் கொடுத்து ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு சோசனான உள்ள அனுபவத்தோடு நான் வாழ்கிறேனா என்று இந்த எண்ணாகமம் 6ஆம் அதிகாரத்தின் மூலமாக எங்களை சிந்திக்க வைத்து, அப்பா, நீங்கள் உமோடு நடக்க கொடுத்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். என் தேவனுக்கே எல்லா நன்றி பலிகளையும் துதிகளையும் செலுத்துகிறேன். துதி, கனம், மகிமை எல்லாம் உமக்கு செலுத்தி இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பரமபிதாவே. ஆமேன்.